இன்னுமா பூஜை சாமானை கைவலிக்க தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாமே மாறி போச்சு. வீட்ல விசேஷம் வந்துவிட்டா பூஜை சாமான் துலக்குவதே பெண்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும். என்னதான் கைவலிக்க பல பொடிகளை வாங்கி தேய்த்தாலும் பளபளப்பு என்பது கம்மியாகத்தான் இருக்கும். மேலும் கைகள்ல வலி அதிகமாகவும் இருக்கும். கடையில வாங்கக்கூடிய திரவங்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் இயற்கையான பளபளப்பு மீண்டும் தோன்றுவது சிரமமாகி விடுகிறது. ஆனாலும் வீட்டிலேயே எளிதாக கிடைக்கக்கூடிய சில இயற்கை பொருட்களுடைய கலவையால அந்த பழைய பொருட்களை புதிதாக மாற்ற முடியும் என்பது பலருக்கும் தெரியாமல் உள்ளது. ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணீரை ஊற்றி அடுப்புல வச்சு கொதிக்க விட வேண்டும். அதில் அரை எலுமிச்சையோட சாறு, சிறிதளவு புளி, ஒரு சிட்டிகை கல்லு உப்பை சேர்த்து விடுங்கள். இந்த மூன்றோட சேர்க்க பூஜை பொருட்களோட உள்ளிருக்கக்கூடிய கருமையும் துரு படலத்தையும் கரைத்து அகற்றக்கூடிய திறன் கொண்டது. தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததும் சுத்தம் செய்ய வேண்டிய பூஜை பாத்திரங்களை அதனுள்ள போட்டு 10 நிமிடங்கள் வரை கொதிக்க விடுங்கள். இதுல ஆழமா ஒட்டி இருந்த அழுக்குகள் மெதுவாக தளர்ந்து மேற்பரப்புடன் ஒட்டி இருந்த பிசுபிசுப்பும் கரைந்துவிடும். 10 நிமிடங்கள் கழித்து அவற்றை எடுத்து குளிர்ந்த தண்ணீர்ல மெதுவாக சுத்தம் செய்து பாருங்கள். புத்தம் புதிது போல பளிச்சுன்னு மின்னும். ரசாயன பொருட்களை பயன்படுத்தாததால பாத்திரங்களுடைய தன்மையும் உலோகத்தோட ஆயுட்காலமும் பாதுகாப்பாக இருக்கும். பராமரிப்புல இந்த ஒரு சிறிய மாற்றம் பூஜை நேரத்தோட தெய்வீகத்தையும் சுத்தத்தையும் உயர்த்தும். இந்த எளிய முறையை வாரத்திற்கு ஒரு முறை பின்பற்றினால் பூஜை பாத்திரங்கள் எப்போதும் பிரகாசத்தோடு புதிது போல இருக்கும்.